விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் மக்களுடன் இணைந்து விசிகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், போராட்டம் குறித்த விவரம். ஆனந்தி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த விக்கிரவாண்டி டோல்கேட் பகுதியில் தான் தற்போது பொதுமக்களும் விசிகாவினரும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவரோட முக்கிய கோரிக்கை என்பது வி சாத்தனூர் கிராமத்தில் இந்த பெஞ்சல் புயல் காரணமாகவும் ஏற்பட்ட மழை பாதிப்பு காரணமாகவும் மிக பெரும் அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இந்த பாதிக்கப்பட்ட எங்கள் கிராமத்துக்கு உரிய அளவில் குடிநீர் உணவு விநியோகம் எதுவும் அரசு தரப்பில் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள். 4 நாட்களாக பெரும் சிரமத்தை அனுபவித்து வருவதாகவும், இன்று மழை விட்டு தண்ணீர் வடிந்திருந்தாலும் இன்னும் உணவு குடிநீர் என்பது முறையாக செய்யப்படவில்லை. பலர் தன்னார்வலராக வந்துதான் செஞ்சு கொண்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டுகிறார்கள். அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்றதையும் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இந்த நிலையில் காலையில் அந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த தற்போது டோல்கேட் பகுதியில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடமும் விசிகாவினரிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணன் அவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களோடு பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருந்தார். அவர்களுக்கு வேண்டியது உடனடியாக செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகள் மூலமாக ஐஏஎஸ் அதிகாரி தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இங்கு மக்கள் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். மறியல் போராட்டத்தை தொடர்ந்து அவர்கள் இப்போது இங்கு ஒரு கூட்டமாக அவர்கள் அதிகாரிகளுடன் தொடர்ந்து இங்கு பேச்சுவார்த்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய விசிகாவுடைய மாவட்ட செயலாளர் திலீபன் நம்மோடு இருக்கார். கேட்கலாம் சார். இப்போ இன்னைக்கு மழை விட்டுருச்சு, எல்லா மக்களும் ஓரளவுக்கு போயிட்டு வர நிலைமையில இருக்கிறாங்க. இப்ப இந்த மறியலுக்கு காரணம் என்ன? அரசாங்கம் நிவாரணம் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில உங்களுக்கு உணவு குடிநீர் கிடைச்சதா இல்லையா? என்ன இருமா, அரசு ஒரு சின்ன உதவிகள் கூட செய்யல. அரசு தரப்புல இருந்து எந்த உதவிகளும் மக்களுக்கு கிடைக்கல. நாங்க நேத்து மதியம்லாம் அந்த பகுதிக்குள்ளேயே போயிட்டோம். நாங்க அங்கிருந்து மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொள்றோம், வட்டாட்சியரை தொடர்பு கொள்றோம், பேரிடர் வட்டாட்சியரை தொடர்பு கொள்றோம். சார், சுத்தி வர்றதுக்கு வழி இருக்கு, கொஞ்சம் டேமேஜ் தான் ரோடு, ஆனா வண்டி எல்லாம் வருது, நீங்க வாங்கன்னு சொல்லி நாங்க எடுத்து போய் சாப்பாடு கொடுத்தோம். போலீசார் அங்க வந்தாங்க. ஆனா வருவாய்த்துறையோ உள்ளாட்சி பிரதிநிதிகளோ உள்ளாட்சித்துறையை சார்ந்தவங்களோ ஒரு நபர்கள் கூட இன்னிய வரைக்கும் அங்க போய் யாரும் பார்க்கல. இனி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, அவரும் போய் பார்க்கல. இங்க அமைச்சர் இருக்கிறாரு, அவரும் போய் பார்க்கல. இது மாதிரி யாருமே அந்த பகுதிகளை பார்க்கல. அது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இதுலயும் ஒரு சாதிய பாகுபாடை பாக்குறாங்களா அரசு அதிகாரிகள் அப்படின்ற அந்த மனநிலை தான் எல்லாருக்கும் இருக்கு. ஆனந்தி, இங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிப்பது என்னவென்றால், விழுப்புரம் மாவட்டத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட வி சாத்தனூர் கிராமத்துக்கு முக்கியமாக மக்கள் பிரதிநிதிகள் வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக அவர்களுடைய குறைகளை கேட்க வேண்டும், பாதிப்புகளை நேரடியாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய கோரிக்கையும் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த இடத்தில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் மழை பாதிப்பு பெருமளவில் இருக்கக்கூடிய சூழலில் தான் ஏற்கனவே இருவேல்பட்டு பகுதியில் இதேபோன்று பொதுமக்கள் அரசூர் பகுதியிலும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அதைத் தொடர்ந்து தற்போது வி சாத்தனூர் கிராமத்தினர் விக்கிரவாண்டி டோல்கேட் பகுதியில் மறியலை தொடர்ந்து இருக்கிறார்கள். இப்படி இந்த விழுப்புரம் மாவட்டம் என்பது ஒருபுறம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய மாவட்டமாக, மிகவும் சேதத்தை சந்திக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கக்கூடிய வேளையில் மக்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அரசியல் கட்சிகளும் மக்களுக்கு ஆதரவாக இங்கே களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். ஆனந்தி, எந்தவித அடிப்படை வசதியும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என கூறி மக்கள் சாலைகளில் இறங்கி போராடும் சூழல் விக்கிரவாண்டி பகுதியில் ஏற்பட்டிருக்கு. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.